ஐயனார் துணை சீரியல்ல மனோகர் நடத்த போற ரிசப்ஷன்ல கண்டிப்பா சோழனுக்கும் சோழன் குடும்பத்துக்கும் அவமானம் ஏற்படும் நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மனோகரும் மனோகரோட பையனும் சோழன் குடும்பத்தை பார்த்து ரொம்பவே ஏளக்கணமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சேரனுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாகவும் போயிடுது. சோழன் இதை கவனிக்காம ட்ரெஸ் எடுக்கிறதுல பிஸியா இருக்கவும் சேரனும் இதை பெருசுப்படுத்த வேணான்னு விட்டுறாரு. பாண்டிக்கு பல்லவனுக்கும் கூட அவங்களோட நடத்தை கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கொஞ்சம் ஒதுங்கியே நிக்கிறாங்க. இங்க நிலா சாரி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் இருந்துட்டு, அண்ணா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு சேரன், டே சோழா, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணன், ஏன் நல்லா இருக்காது, இங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே 20,000 30,000ன்னு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, இதையெல்லாம் நீங்க கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இப்ப எடுக்கவே போறீங்கன்னா போட்டா அழகாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்றாரு. சோழனுக்கு சுருன்னு கோபம் வருது. அந்த ட்ரெஸ்ஸை வச்சிடுறாரு. மனோகர் இருந்துட்டு, டேய் சும்மா இருக்க மாட்டேன், அவங்கள ஏன்டா டீஸ் பண்ணிட்டு இருக்க, அவங்களே எப்பவாதான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு அவரும் அவரு பங்குக்கு கலாய்க்கிறாரு. இதை பார்த்த சோழன், அண்ணா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, இங்க பாரு சோழா, நிலாவுக்காக இதையெல்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும், இதையெல்லாம் நிலாவுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் சரின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எடுக்காம தள்ளி வந்து நிக்கிறாங்க. அப்ப நிலா கிட்ட இருந்து கால் வருது. சொல்லு நிலா அப்படின்னு கேக்குறாங்க சோழன். நிலா இருந்துட்டு, சோழன் இங்க நான் ஒரு 4-5 சாரீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு எது சூட் ஆகும்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், இதோ வர நிலா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இங்க சேரன் கிட்ட, அண்ணா நிலாக்கு சாரீ செலக்ட் பண்ணுமா, அங்க போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோகர், ஏன் நிலா சாரீ எடுத்துட்டாலா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன், 4-5 சாரீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படியா, அதை ஏதோ ஒன்று செலக்ட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணு சூப்பரா செலக்ட் பண்ணுவா, இப்ப அவ உங்களை கூப்பிடுறாளா, எல்லாம் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போறாங்க. அங்க போய் சாரி எடுத்து வச்சிருக்காங்க. நிலா ஒவ்வொன்னையா மேல போட்டு காட்டுறாங்க சோழன் கிட்ட. சோழன், இது நல்லா இல்ல நிலா, இது நல்லா இல்ல நிலா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதை பார்த்த தேன் இருந்துட்டு, இங்க பாரு நிலா, அவருக்கு என்ன தெரியும் புடவைய பத்தி, அதுவும் இல்லாம அவரு 100-200 புடவையை தான் பார்த்திருப்பாரு, இது ₹1,00,000 புடவை, இந்த புடவைய பத்தி எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க சொல்றதை கேளு, இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இதையே எடு அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுக்கு ஒரு மாறி படுது. என்னம்மா ஒரு மாறி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிலா, நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா பார்த்து பேசுங்க, 100-200 புடவை தான் தெரியும்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சோழன், இந்த புடவையில எது நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. நிலா, எல்லாமே உனக்கு நல்லா இருக்கு, ஏதாவது ஒன்று எடு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிடுறாரு. இங்க திரும்பி நிலா அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா நீங்க அவர் முன்னாடி இப்படி பேசுறீங்க, அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தேனு, உண்மையை தானே நிலா சொன்னேன், அவங்கெல்லாம் எங்கே இவ்வளோ பெரிய கடைக்கு வந்திருப்பாங்க, அதுவும் இவ்வளோ காஸ்ட்லியான புடவையெல்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 100-200 புடவை தான் புடவையே, அவரை போய் இந்த புடவை நல்லா இருக்குமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, என்னம்மா இப்படி பேசுறீங்க, என் புருஷனை பத்தி என்கிட்டயே பேசுறீங்களா, அவங்களுக்கு வேணா இந்த புடவையை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா சோழன் ரொம்ப சூப்பரா செலக்ட் பண்ணுவாரு, உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. தேன் இருந்துட்டு, சரி விடு நிலா, நீ உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத, பார்த்து ஏதாவது ஒன்றை எடு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சாரி எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சத அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த சைடு போயிடுறாங்க. இங்க பாண்டி கிட்ட, ஏன் பாண்டி உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டி, இல்ல நிலா, என்ன ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 20,000 30,000 ரேட் போட்டு வச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லை நிலா, அதனாலதான் நம்ம வெளியில எங்கேயாவது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன், ஆமா அண்ணி, இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் துணிக்கு போட்டிருக்காங்களா இல்லை மொத்த கடைக்கும் சேர்த்தி போட்டிருக்காங்களானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நிலா, ஆமா பல்லவா, எனக்கு கூட அப்படிதான் இருந்தது, துணியில இவ்வளோ காசு போடணுமா என்ன, அதனாலதான் நானும் எதையோ ஒன்று எடுங்கன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பில் பே பண்றதுக்காக போறாங்க. அப்ப பில் கவுண்டர்ல ஓனர் வந்து பில்லை வந்து சேரன் கிட்ட கொடுக்குறாரு. பக்கத்திலேயே நிலா, தேனு, நிலாவோட அண்ணி, பாண்டி, பல்லவன் எல்லாரும் பேசிட்டு நிக்கிறாங்க. அப்ப பில்ல சேரன் கிட்ட கொடுத்தங்காட்டி மனோகர் இருந்துட்டு, ஏப்பா என்ன பில்ல அவர்கிட்ட கொடுக்குற, அவரு 5-10 தான் வச்சிருப்பாரு, அவரை பார்த்தா உனக்கு இவ்வளோ காசு பே பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஓனர், சாரி சார், மறந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க சார்னு சேரன் கிட்ட இருந்து பில்ல புடுங்கி இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நிலா கேட்டுட்டு, என்னப்பா நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர், இல்ல நிலா, நான் உண்மையதானே சொன்னேன், பில் அமௌண்ட் பாரு, 2,50,000 போட்டிருக்கு, இவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்குமா, அதுவும் இல்லாம
ரிசப்ஷனுக்கு நான் தானே எடுக்கணும், அப்ப நான் தானே கொடுக்கணும், அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, இல்லப்பா நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், அவங்கள நீங்க மட்டன் தட்டியே பேசிட்டு இருக்கீங்க. அம்மாவும் அப்படிதான் சோழனை மட்டன் தட்டுறாங்க, நீங்க இப்ப அண்ணனை மட்டன் தட்டுறீங்க. நீங்க என்னதான் நினைச்சு எங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னா கண்டிப்பா இப்படி பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு ரிசப்ஷனே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, அப்படி சொல்ல நிலா, நான் கூட அதைத்தான் நினைச்சேன். இவங்க கூட மனசு மாதிரி நம்மளுக்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை நிலா, எங்க கிட்ட காசு இல்ல, நாங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவமானப்படுத்தணும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் சோழா அமைதியாரு. நிலா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்தது, இதையே நீ பெருசுப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா நீங்க அமைதியாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அப்படி இல்லை, அம்மா அப்படிதான் அப்படி பேசுறாங்க, இங்க அப்பாவும் அப்படிதான் பேசுறாரு. இவன் என்னமோ நக்கலா பாக்குறான், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளா கூப்பிட்டோம் இங்க எனக்கு ரிசப்ஷன் வைங்க, எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு இவங்களாதான் ஆசைப்பட்டாங்க. இவங்க சொந்தக்காரங்க முன்னாடி இவங்க கெத்தா காட்டிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க தானே பார்த்து பண்ணணும், என்னமோ நம்ம கேட்ட மாதிரி நம்மள நக்கலா பாக்குறாங்க. பிடிக்கலன்னா ஒதுக்கி விட்டுற வேண்டியதானே, எதுக்காக இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, நிலா கொஞ்சம் பார்த்து பேசு, அது உன் அப்பா, என்ன சும்மா எப்ப பாரு என் குடும்பம்னு அவங்கள பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க, எப்ப நாங்கெல்லாம் உன் குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, இருந்தீங்கம்மா, நீங்க என் குடும்பமா இருந்தீங்க, எப்ப எனக்கு பிடிக்காத வேலைகளை செஞ்சு என்ன உங்க குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சிங்களோ அப்பவே நான் உங்க குடும்பத்தாள் கிடையாது, நான் முழுக்க முழுக்க இந்த குடும்பத்தாளு, எனக்கு எங்க குடும்பத்தாளுக ரொம்ப முக்கியம், நீங்க இப்படி அவமானப்படுத்துறது எல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணி, நிலா கொஞ்சம் பொறுமையா இரு, எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா, இல்ல அண்ணி உங்களுக்கு தெரியல, நீங்களும் நடக்கிறத பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, அவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்களும் கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதையே நீங்க மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மனோகர், ஐயோ நிலா நான் தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பில்ல பே பண்ண போறாங்க. நிலாவும் சேரனை கூட்டிட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப சேரன் அண்ணா கிட்ட, அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, அப்பா இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன், நீ என்னப்பா நிலா பண்ணுவ, விடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ணா அவங்க ட்ரெஸ் எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டப்பவே நம்ம யோசிச்சிருக்கணும், இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு, எனக்கு என்னவோ ரிசப்ஷனே வேண்டாம் கேன்சல் பண்ணிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன், அப்படியெல்லாம் வேண்டாம்ப்பா, அவர் பெரிய ஆளு, பணம் வசதி உள்ளவர், அவரும் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருப்பார்ல, சொந்த பந்தத்துக்கிட்டையெல்லாம் சொல்லியிருப்பாரு, நம்ம இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா அவருக்கு அது அவமானமாக போயிடும், வேண்டாம்ப்பா நிலா, தயவு செஞ்சு இந்த ரிசப்ஷன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி பல்லவன் 2 பேரும், ஆமாங்க அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க தான் பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, என்னதான் சொல்லுனேன், அவர் ரொம்ப தான் ஓவரா பண்றாரு காசு இருக்குன்னு, நம்மளும் ஒரு நாள் காசு சம்பாதிச்சு இதை விட பெரிய துணி கடையா வைக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. நிலா அதுக்கு சிரிச்சுட்டே, கண்டிப்பா சோழன், நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.